இன்றைய பங்குசந்தை வர்த்தக முடிவுகள் குறித்து ஒரு சுருக்கமான தெளிவான பார்வை. லாபம் கொடுத்த பங்குகள், நட்டத்தில் முடிந்த பங்குகள் மற்றும் நாளை 11/12/2025 அன்று மொமெண்டம் நன்றாக இருக்கும் என சந்தை வட்டாரங்களில் பேசப்படும் சில பங்குகள் குறித்து இந்த அறிக்கையில் பார்க்கலாம். இன்றைய அதிக லாபம் கொடுத்த பங்குகள். இன்றைய வர்த்தகத்தில் வலுவான வாங்குதல் காரணமாக உயர்வுடன் முடிந்த பங்குகள் சில: ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், ஐச்சர் மோட்டார்ஸ், அதானி எனர்ஜி சோல். இந்த பங்குகளில் வால்யூம் அதிகரிப்பு, டெலிவரி பையிங் மற்றும் டெக்னிக்கல் பிரேக் அவுட் போன்ற காரணங்கள் லாபத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தன. இன்று நட்டத்தில் முடிந்த பங்குகள். அதே நேரத்தில் சந்தை அழுத்தம், ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் குளோபல் கியூஸ் காரணமாக சில பங்குகள் சரிவை சந்தித்தன. கெய்ன்ஸ் டெக், டெக்ஸான் 10%, எம்சிஎக்ஸ் இந்தியா, டெலிவரி, பர்சிஸ்டென்ட், அயோனாக்ஸ் விண்ட், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், இண்டிகோ ஆகிய பங்குகள் 3 முதல் 5% நஷ்டத்தில் முடிந்தன. இந்த பங்குகளில் ஷார்ட் டேர்ம் அன்சர்டினிட்டி இருப்பதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ட்ரேடிங் மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உகந்த பங்குகள். நிஃப்டி கால்சைட் ஆப்ஷன் ஓவர் சோல்டில் இருக்கிறது, சோ ஷார்ட் கவர் வர வாய்ப்பு உண்டு. ஃபெட் ரேட் நன்றாக இருந்தால் நாளை பிக் கேப் அப் ஆக வாய்ப்பு உண்டு. ஃபெட் ஹாக்கிஷ் காமெண்ட் கொடுத்தால் நோ ப்ராப்ளம். பேனிக் ஆகக்கூடாது. நாளை மொமெண்டம் நல்லதாக இருக்கக்கூடிய சில பங்குகள்: ஆக்சென்ட் மைக்ரோசெல், அதானி எனர்ஜி சோல், அதானி போர்ட்ஸ், ஆதித்யா பிர்லா கேப், ஏஐஏ இன்ஜினியரிங், அல்கம் லேப், அல்டியஸ் டெலிகாம், அனுப்பம் ரசாயன், அப்போலோ டயர்ஸ், அசோக் லேலாண்ட், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர்வ், பேங்க் ஆஃப் பரோடா. இவற்றில் ஸ்ட்ராங் க்ளோசிங், வால்யூம் சப்போர்ட், பாசிட்டிவ் சார்ட் பேட்டர்ன் போன்ற காரணங்கள் காணப்படுகிறது. இவைகளை வாங்குவதற்கு முன் மார்க்கெட் ஓப்பனிங் ட்ரெண்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் கவனிப்பது அவசியம். மேற்கண்ட இந்த அறிக்கை முழுவதும் சந்தை தரவுகள் மற்றும் தொழில்நுட்ப கணிப்புகளை அடிப்படையாக கொண்டது. நேரடி முதலீட்டு ஆலோசனையாக கருத வேண்டாம். பங்கு சந்தை முதலீடுகள் அபாயமுடையவை. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகுவது அவசியம். இன்றைய பங்கு சந்தை அப்டேட் இத்துடன் நிறைவடைந்தது. நாளைய சந்தை நகர்வுகளை அறிய எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் டே.